அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 297 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே வாய்மை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை செய்யாமை நன்று. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். பொய்யாமை பொய்யாமை ஆற்றின் என்றால் பொய் இல்லாமையை பொய்யில்லாமல் உண்மையாக பின்பற்றி நடந்தால், அறம் பிற செய்யாமை என்றால் பிற அற செயல்களை செய்யாமல் இருந்தாலும் செய்யாமை நன்று என்றால் அந்த அற செயல்களை செய்யாமை கூட அவனுக்கு நன்மையாகவே ஆகும் என்பது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கான தனித்தனியான பொருளாகும். அதாவது, ஒருவன் பொய்யில்லாத தன்மையை பொய்யில்லாமல் உண்மையாக பின்பற்றி நடந்தால் அவன் பிற அறச்செயல்களை செய்யாமல் இருந்தாலும் அவ்வாறு பிற அறச்செயல்களை அவன் செய்யாமை கூட அவனுக்கு நன்மையாகவே ஆகும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். பொய் இல்லாத வாய்மை மிக்க திருக்குறளை இயற்றிய திருவள்ளுவரை பொய்யில் புலவர் என்று முதலாக கூறியவர் சீத்தலை சாத்தனார் என்று அறிகிறோம். பொய்யாமை இல்லாத வாய்மை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் கண்ணதாசன் இயற்றியிருக்கிற ஒரு அற்புதமான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. வஞ்சகம் இல்லாத, பொய்மைத்தனம் இல்லாத நேர்மையான நெஞ்சகம் நமக்கு இருந்தால், தூய்மையான உள்ளம் நமக்கு இருந்தால் நல்ல நேரம் நம்மை தேடி வரும். ஆனால் அதற்கு சில காலம் நாம் இந்த வாழ்நாளிலே காத்திருக்க வேண்டும் என்ற இயற்கை நீதியை ஒரு நாயகன் மிக அருமையாக தன்னுடைய வண்டியிலே போட்டியிருக்கிற குதிரையிடம் சொல்வது போல இந்த மக்கள் அனைவருக்கும் எடுத்து கூறுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார், ராஜா, என்னிடம் நேர்மையான, உண்மையான, தூய்மையான, வஞ்சகமில்லாத நெஞ்சம் இருக்கிறது என்று கூறிக்கொண்டே நீ இந்த வாழ்க்கை பயணத்திலே ஓடிக்கொண்டே இரு. உனக்கு நல்ல நேரம் வரும், நிச்சயமாக காத்திருந்து பாரு ராஜா. நீ எப்படியாவது இந்த வாழ்க்கையிலே பொய் சொல்லியாவது வாழ்ந்திட வேண்டும் என்று நினைக்க வேண்டாம். பொய்யில்லாமல் வாழ முடியாது என்று அஞ்சி அஞ்சி நீ வாழ வேண்டாம். அவ்வாறு வாழ்ந்ததெல்லாம் போதும். நீ ஆற்று வெள்ளம் போல நேர்மையுடன், பொய்மை இல்லாமல் வாய்மையுடன் ஓடிக்கொண்டே இரு. உனக்கு வெற்றியும் மகிழ்ச்சியும் இந்த வாழ்நாளிலே நிச்சயம். இறுதியிலே உனக்கு வாய்மையே, பொய்மை இல்லாத தன்மையே வெற்றியை தேடி தரும் என்று தன்னுடைய குதிரை வண்டியிலே ஓடிக்கொண்டிருக்கின்ற குதிரைக்கு எடுத்து கூறுவது போல இந்த மக்கள் அனைவருக்கும் அந்த நாயகன் எடுத்து கூறுகின்ற அந்த அற்புதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1970 வெளிவந்த என் அண்ணன். கண்ணதாசனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு KV மகாதேவன் இனிமையாக இசையமைக்க TM சௌந்தரராஜன் மிகுந்த கம்பீரமாக பாடுகின்ற அந்த மேன்மை மிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. நெஞ்சம் உண்டு நேர்மை என்று ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா.
நெஞ்சம் உண்டு நேர்மை என்று ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா, நெஞ்சம் உண்டு நேர்மை என்று ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே, நாம் பொய்யில்லாத ஒரு தன்மையை பொய்யில்லாமல் உண்மையாக பின்பற்றி நடந்து நம்முடைய செயல்களை ஆற்றினால், நாம் பிற அரசியல்களை செய்யாமல் இருந்தாலும் கூட அவ்வாறு பிற அரசியல்களை செய்யாமை கூட நமக்கு நன்மையாகவே இருக்கும் என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து வாய்மையுடன் பொய்மை இல்லாமல் செயல்களை ஆற்றி வாழ்விலே சிறப்புகளையும் புகழையும் மேன்மையையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 298. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.